என்ன பையன் பாடுற உன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மாடி கூட்டிகிட்டு வந்துட்டியா நீ? இவன் சேட்டைங்களை பாருங்கள், 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் மாடி கூட்டிகிட்டு வந்திருக்கான். சரி வா, அம்மா பிஸ்கெட் தரேன் வா. ஓய், எப்போ வந்தீங்க 2 பேரும்? விளையாடுறான்னு விட்டா 2 பேரையும் மாடி ஏழு போ 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 குச்சிடேன். அம்மா மேலாம் ஏறி விளையாடக்கூடாது, அவளும் கூட விளையாடு. சிண்டோ பாப்பா அடிக்கூடாது. டேய், கேர்ள் ஃப்ரெண்டு கூட விளையாட மட்டும் செய்வே, பிஸ்கெட் கொடுக்க மாட்டியாடா? செல்ஃபிஸ் பையடா நீ, எத்துக்குடி. அம்மாடியோ, இங்கே பாருங்கள் எவ்வளோ செல்ஃபிஸாக இருக்கான் இவன். ஏலே பாப்பாவுக்கு பிஸ்கெட் கொடுக்க மாட்டேன், ஆனால் கூட விளையாடுவியா? போடா. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும்னுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இவன் எவ்வளோ உஷார் பாருங்க. 2 குட்டீஸையும் கூப்பிட்டு வந்து மாடியில் விளையாடுறான், ஆனால் அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்க மாட்டானான். ஆனால் சாப்பாடுலாம் இவங்களுக்கு 2 பேருக்கும் விட்டுட்டு அப்படியே நிற்பார் சார். சாப்பாடு மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்கன்னு. ஏன் சிண்டு 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 சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. அடிங்கடி போட்டு அவனை. 2 பேரும் அடிங்க. மாடிக்கு கூட்டு வந்து விளையாடுற அளவுக்கு இருக்கு. தில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு. என்னடி சிபு? இவ பேர் சிபு, இவ பேர் வந்து ஓடி ஐடி. அவள்தான் மாடிக்கு வந்தாருன்னா இதுக்குள்ளே தலையை விட்டு வாட்ச் பண்ணுவார். கீழே யாரோ வந்துட்டாங்க, ஓடுறான் கீழே. இப்போ அடடா என்னம்மா காவல் காக்குறான் ஐயா இவன். ஐடி அண்ணா கீழே போயிட்டான். நீ போலியா ஐடி? சின்ன பொண்ணை பாருங்க எவ்வளோ பூ. எங்கள் வீட்டு குட்டி இந்த பூ பறிக்காமலே விட்டுறா. இவ்வளோ பூவும் வேஸ்ட்டாக தான் போகுது. எனக்கு கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு போயிடலான்னு மாடிக்கு வந்தேன். வந்து பார்த்தா எங்கள் சிண்டு பையனும் ஐடி பாப்பா சீபு பாப்பா 3 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கூட விளையாடுறான்னு சொல்லிவிட்டா இவன் மாடிக்கு கூப்பிட்டு வந்து விளையாடுறான். ஏய் சீபு வா, மாடிக்கு வா. ஒட்டியா 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 என்னவா? யார் வந்தா? என்னடி வாடி. இவளுக்கு வெளியே போனோன்னா ஆரம்பிச்சிடுவா சீபுக்கு. கொஞ்ச நேரம் விளையாட்டா அவளுக்கு வெளியே போகணும். ஏண்டி வெளியே போகணுமா? அண்ணா கூட விளையாடலையா? சிண்டு சீபுவை துரத்தி விட்டுடலாமா நீ சொல்ல? அப்படியே வாட்ச் எங்கள் இவ்வளோ உஷாராக கவனிக்கிறான் பாருங்கள். வெளியில் யாருன்னா வராங்களா அப்படின்னு இந்த சந்துக்குள்ளே கம்பிக்குள்ளே தலையை விட்டு வாட்ச் பண்ணுறான். கீழே யாருன்னா புது ஆளுங்க இல்லை புது நாய்ங்க எதனா வந்துச்சு குட்டு குட்டுன்னு ஓடுவார் கீழே சண்டைக்கு அவர். இப்போ அதுதான் போய் பார்த்துட்டு வந்தார். மாடியில் நின்று வாட்ச் பண்ணுறது அவர். ஏய் பாப்பா கூட விளையாடுறா. ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விளையாடுற. நீ உன்னை என்ன பண்ணுற? பிஸ்கெட் காலி போ. இல்லைடா பையப்பில்ல, காலி ஆயிடுச்சு. நீ தானே சாப்பிட்ட? அது வெறும் பேப்பர். ஐடி பாப்பா விளையாடுறாடா. அடடா, ஒரு பேப்பருக்கு எவ்வளோ போட்டி 3 பேருக்கும்? என்ன முருங்கைக்கீரை எவ்வளோ பச்சை சேல் வந்துட்டு பார்த்தீங்களா? நேற்று செய்யலை, நேற்று செஞ்ச முருங்கைக்கீரை இன்றைக்கி செய்யணும். முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் டல்லாக இருக்க உடம்பு அப்படின்னா முருங்கைக்கீரையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன செடி கொடி வைக்கிறோமோ இல்லையோங்க, முருங்கைக்கீரை மெயினாக வச்சுடுங்க. ஏன்னா மருந்துலாம் போடாமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கிற கீரை இது ஒன்று தான். அது நம்ம வீட்டில் விளையிறதா இருக்கணும். விற்கிறதுலாம் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரே ஒரு குட்டி கிளை தாங்க சும்மா நட்டு விட்டேன். ஆழம் கூட தோணல, கொஞ்சோண்டு ஆழம் நோண்டி நட்டு விட்டேன். அது என்னடா தான் சூப்பராக வளர்ந்துருச்சு. ஏய் சீபு, எங்கள் வீட்டு சிண்டு பையலுக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்ட். சீபு கீரை எல்லாம் வாங்கக்கூடாது, அடி பிச்சு விடுவான் அம்மா. என்ன கீழே போகணுமா உனக்கு? எல்லாம் சிண்டு அனுப்பலாமா? அனுப்பி விடலாமா 2 பேரையும்? சொல்லு. ஒரு காவல் காக்குறாராம்.
என்ன ஒரு ஜாலி எங்கள் சின்ன கோயிலுக்கு. ரவுண்ட் அடிக்கிறாங்க மாடிக்கு வந்தவங்களாம். ஏய் ஐடி இங்கே வா. செடியில் வாயக்கூடாது. ஐடி பிள்ளை செடியை கடிக்கிறாடா. சிண்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றும் சரி கிடையாது. அம்மா வச்ச செடியெல்லாம் வேஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ஏய் சிபு, எவ்வளோ பூ பூத்து வேஸ்ட்டாக போகுது. காலையில் குருவி சத்தெல்லாம் கேட்குதா சொல்லுங்கள்? இனிமையாக கேட்குது பாருங்க. வானம் செம்மையாக இருக்குல்ல, மணல் மணலாக, அலை அலையா, கடல் அலை மாதிரி. சூரிய பகவான் சுட்டெரிக்க போகிறாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூரிய பகவான். இந்த கடை வச்சனால இந்த பூவை பறிக்க எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பூ வந்து நித்தியமல்லி யார் வீட்டிலலாம் இருக்கலாம். அங்கே பாருங்கள், பூ பூத்துருச்சுன்னா இந்த மாதிரி மொட்டுக்கள் மாதிரியே இருக்கும். ஆனால் இது மொட்டு கிடையாது. இதை நம்ம உடச்சி விட்டால் தான் மறுபடியும் துளிர் வரும். அப்போ தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பூ கிடைக்கும். இந்த மாதிரி பூத்து முடித்ததெல்லாம் கிள்ளி விட்டுடணும். அப்போ தான் துளிர் புதுசு புதுசாக துளிர் வந்து நிறைய பூ நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உடைக்காமல் இருக்கு. என் குட்டி பொண்ணு பூ பறிச்சால்னா இதெல்லாம் உடைக்க மாட்டேங்கிறா. பார்த்தீங்களா, நிறைய பேர் இதை மொட்டுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டு வச்சிடுறாங்க. இது மொட்டு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டோம்னா நமக்கு சூப்பராக புதுசாக துளிர் வந்து பூ நிறைய கிடைக்கும். ஏ ஐடி, எறும்பு கூட விளையாடுறது பாரு ஐடி குட்டி. எறும்பு பிடிச்சி தின்றியா ஐடி? ஐடி அடியே என்னடி உனக்கு? அவளுக்கு வீட்டுக்கு போனோமா, கேட்டு திறக்க சொல்லி சத்தம் போடுறா. கேட்டு திறக்கணுமாடி? சரி வாங்க, அவளுக்கு கேட்டு திறந்து விடணுமா. விளையாடி முடிச்சிட்டாள்னா அந்த மாதிரி தான் குரல் கொடுப்பா. இந்த சிபு, இந்த பெரிய கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த குட்டி கேர்ள் ஃப்ரெண்டு இங்கேயே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே விட்டால் இங்கேயே சாப்பிடும், இங்கேயே தூங்கும். என்ன ஐடி, போகலாம் வா. கேட்டு திறந்து விடணுமா அவளுக்கு. ஏண்டி வெளியே போறியா? கேட்டு திறக்கவா? வெளியே போறியா சொல்லு. விளையாடி முடிச்சிட்டியா? சிபு கொண்டு வெளியே போகணுமாண்டா. சிண்டு அவளை விட்டுடலாம். அடையே போடி. ஓடி போயிட்டாளுங்க ரெண்டு பேரும், விளையாடி முடிச்சிட்டாளுங்களாம். சரி சிண்டு, அம்மாவுக்கு வேலை இருக்குது. நீ கேர்ள் ஃப்ரெண்டு கூட விளையாடினது போதும். என்ன பாரு, போதும், நீ ரெஸ்ட் எடு. அம்மாவுக்கு வேலை இருக்குது. போதுமே? விளையாடி முடிச்சிட்டியா? விளையாடி முடிச்சிட்டல. என்னவா கூப்பிடவா? ஐடி பாப்பாவை கூப்பிடவா? விளையாடணுமா ஒன்று உனக்கு? சரி நாளைக்கு சாயந்தரமா விளையாடலாம். அம்மா இங்கே அப்புறமா விடுறேன், சரியா? இப்போ அம்மாவுக்கு வேலை இருக்குது, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. சரி ஓகே, குட் பை. பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்டு கூட விளையாட விட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்கிறாராம். அடியில் அட்டடி நீ தங்க பிள்ளடி. சரி பாய்.